வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு இளைஞர்களுக்கு 12,000 ஊக்கத்தொகையுடன் இலவசமாக 166 திறன் பயிற்சிகளையும் கொடுக்கறாங்க. இந்த பயிற்சிகளின் மூலமாக இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர முடியும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கு சான்றாகவே தமிழகத்தில் அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வர்றாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா படித்தும் வேலை இல்லாத இளைஞர்கள், படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர்கள் அனைவருக்கும் என வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி நிச்சயம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு தொழில்துறை சான்றிதழுடன் பல்வேறு தொழில் துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் தோறும் உள்ள முதன்மையான தொழில் பிரிவுகளை கண்டறிந்து அது தொடர்புடைய பயிற்சி நிறுவனங்கள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த திறன் பயிற்சி முன்னெடுப்பு மூலமாக அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு, விவசாயம், விண்வெளி, ஆடைகள், பிஎஃப்எஸ்ஐ, தானியங்கி, மூலதனம், பொருட்கள், கட்டுமானம், மின்னணுவியல், சுகாதாரம், ஐடி, சில்லறை விற்பனை, பசுமை வேலைகள், உணவு தொழில் போன்ற பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்ட தரமான பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு ஜெர்மன் உள்ளிட்ட அயல்மொழி பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான பாதைகள் உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, வளர்ந்து வரும் தொழில்துறைக்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் விரும்பும் மிகப்பெரிய நிறுவனங்களின் வேலைவாய்ப்பை சுலபமாக பெறுவதற்கும் அதற்கு தகுந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்த திறன் பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படும். வெற்றி நிச்சயம் திட்டத்தின் முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் வாயிலாக உலகத்தரம் வாய்ந்த 500க்கும் மேற்பட்ட முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து 38 தொழிற்பிரிவுகளில் 166 திறன் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த பயிற்சிக்கான மொத்த கட்டணத்தையும் அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் எந்த ஒரு நிதி சிக்கலையும் எதிர்கொள்ளாமல் தங்களுடைய படிப்பை முடிக்க முடியும். மற்றொரு நன்மையாக பார்த்தீங்கன்னா, பயிற்சியின் போது இதர செலவுகளை ஈடுகட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 12,000 ஊக்கத்தொகையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியின் இறுதியில் ஒவ்வொருவருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழ் வழங்கப்படும். இந்த சான்றிதழ் இளைஞர்கள் தங்கள் கனவு நிறுவனங்களில் வேலை பெற மிகவும் உறுதுணையாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், இலங்கை தமிழர்கள், சிறுபான்மையினர், மீனவ இளைஞர்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என்று சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தினுடைய வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும், வேலை தேடுபவராகவும் இருக்க வேண்டும், அல்லது பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரம் அறிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாழ்வாதார உதவி அழைப்பு எண் 1553
1130 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். கூடுதல் தகவல்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொலைபேசி எண் 9440944172 ஆகியவற்றை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண்களை உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.